பரம்பா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி, ரட்சி ஷெட்டி, சங்கீதா சங்கரி, பாபி சிம்ஹா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் 777 சார்லி இப்போது திரையரங்குகளில். ஐபிசி மங்கை வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா dandruff. இன்னைக்கு எல்லாருமே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு காமன் ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா dandruff. அதாவது dandruff ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா தலை ஃபுல்லா ரொம்பவே இச்சிங்கா இருக்கும். கை வச்சா கையை எடுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு சில பேர் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு ட்ரெஸ்லலாம் அப்பியர் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி இருக்கிறவங்க என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. dandruff ரொம்ப அதிகமாகி புண்ணாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணணும். இது எதனால கிரியேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஹைஜீன் ஃபாலோ பண்ணாதது, அதுக்கப்புறம் வேற யாரோட சீப்பையாவது வாங்கி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு dandruff வந்துடும். ப்ராப்பராக தலையில் ஆயில் வைக்காம இருந்தால் கண்டிப்பாக dandruff வந்துடும். தலையில் ஆயில் வச்சுட்டு ரொம்ப டஸ்ட் இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு வந்தாலும் dandruff வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. dandruffக்கான ஏர் பேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்பவே முக்கியமான தேவையான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை அந்த காலத்துலலாம் எல்லார் வீட்டு வெளியவும் கண்டிப்பாக ஒரு மரமாச்சு இருக்கும். இதில் நிறைய விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஆன்டி ஃபங்கல், ஆன்டிசெப்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதை யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால dandruff கம்மியாகும். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம். வேப்பிலையை நல்லா அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் கோகனட் ஆயில் சேர்த்து நம்ம தலையில் ஏர் மாஸ்க் மாதிரி போட்டுட்டு வந்தால் dandruff ஒரே நாள்லேயே சரியாயிடும். இதை நம்ம கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போட்டுட்டு வந்தால் dandruff ப்ராப்ளம் வரவே வராது. செகண்ட் பேக் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஸ்கஸ், அதாவது செம்பருத்தியும் ரொம்பவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பூ ஆகும். இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வேக வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி ஆட் பண்ணிக்கணும். சூடு பண்ணி ஆட் பண்ணுறதுனால நம்ம முடிக்கு நல்லா பிளட் ஃப்ளோ அதிகமாகும். இந்த பேக்ஸ் எல்லாமே போட்டு ஒரு 1/2 hour ஆச்சு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறோமோ போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அடுத்த பேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பேக் செய்யறதுக்கு ரொம்பவே ஈஸியான பொருள் தான் தேவைப்படும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். கண்டிப்பாக நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற ஏதாவது ஒரு சமையலில் வெந்தயம் ஆட் பண்ணிட்டு வருவோம். இதை இன்டேக் பண்ணுறதுனாலையும் சரி, வெளியில் தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தாலும் சரி, பாடி நல்லா கூல் ஆகும். இந்த பேக் செய்யறதுக்கு நம்ம வெந்தயத்தை நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கணும். அதோடு சேர்த்து கருவேப்பிலையையும் ஊற வச்சு எடுத்துக்கணும். காலையில் எழுந்து நல்லா அதை அரைச்சிட்டு முடியில் அப்ளை பண்ணிக்கணும். அதை நல்லா 1/2 hourலேருந்து 1 hour வரைக்கும் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பண்ணிட்டு வர்றதுனால dandruff வரவே வராது. அதோட கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால ஏர் க்ரோத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஐபிசி மங்கை சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டயட்னா என்ன மாதிரி டயட்? Make sure protein, fiber is must. Lunch is very important. Lunch you have to take it